லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க 10 விஷயங்கள் செய்யக்கூடாதுங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, லாங் சிட்டிங் உட்காரக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். சிட்டிங் உட்காரணும்னா எந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. லாங் சிட்டிங் உட்காரும்போது உங்களுடைய மொத்த பாடி வெயிட்டுமே லோ பேக்ல போகும். ஆல்ரெடி வெயிட்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டிஸ்க் பல்ஜ் ஆகி வெளியில பிதுங்கி காலுக்கு போற நரம்ப கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கும். மறுபடியும் நீங்க உட்கார்ந்து அது மேல வெயிட் போடுறீங்கன்னா கண்டிப்பா டிஸ்க் பல்ஜ் அதிகமாகும், கம்ப்ரஷனும் அதிகமாகும், பெயினும் ஜாஸ்தியாகும். அதனால லாங் சிட்டிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. உட்கார வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா லம்பர் சாக்ரல் பெல்ட் LS பெல்ட் அப்படிங்கிற பெல்ட் கிடைக்கும். அந்த பெல்ட்டை போட்டுட்டு உட்கார்றது கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும். பிளஸ் லாங் சிட்டிங் உட்காரும் போது பேக் சப்போர்ட், ஹேண்ட் சப்போர்ட், லெக் சப்போர்ட், கீழே பட்டக்ஸ்ல பில்லோ வச்சுக்கிறது இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். பேக் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாவும் வைக்கக்கூடாது, ரொம்ப சன்னமாவும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியமா உங்க லோ பேக் இதெல்லாம் கம்ஃபர்டபுளா வச்சிருக்கோ அந்த மாதிரி சப்போர்ட் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட் அப்ஸ் பண்றது. ஜிம்ல போயிட்டு ஆப்ஸ் பண்ணுவாங்க. இப்ப கீழ இருக்க இந்த வீடியோல பாருங்க. இந்த ஆப்ஸ் கிரன்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மொத்த பிரஷருமே லோ பேக்ல போகுது. சோ ஆல்ரெடி டிஸ்க் பல்ஜ் ஆகி நர்வ் கம்ப்ரஷன் ஆகி மசில்ஸ் எல்லாமே வீக்கா இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கு, டெண்டரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது இன்னுமே அந்த மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும், டெண்டர்னஸ் ஆகும். சோ இந்த சிட் அப்ஸ் அவாய்ட் பண்றது லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நின்னுட்டே குனிஞ்சி நின்னு வேலை பார்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்ல நம்ம நின்னுட்டு பிரஷ் பண்ணும்போது லைட்டா இந்த இமேஜ்ல பாருங்க, லைட்டா கீழே குனிஞ்ச மாதிரி பெண்ட் பண்றாங்களே, இந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்னு குனிஞ்சிட்டே வேலை செய்யறது, இல்ல குனிஞ்சி மாதிரி ஏதாவது தூக்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே உங்களுடைய லோ பேக் இஷ்யூ ரொம்பவே ஓசன் ஆக்கிரும். ஸோ அடுத்து என்னன்னா, மாப் பண்றது குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு வேலை. பட் ஆனா இது செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வீடியோல பாருங்க, அவங்க முன்னாடி குனிஞ்சி நிமிந்து மாப் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஃபார்வர்ட் பெண்டிங் போயிட்டு பேக்வர்ட் பெண்டிங் வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங் போகும்போது என்ன ஆகுனா, ஸ்பைனல் கார்டு முன்னாடி பெண்ட் ஆகும்போது லைட்டா கிரன்ச் ஆகும். கிரன்ச் ஆகிறதுனால டிஸ்க் பல்ஜ் ஆயிட்டு பின்னாடி இருக்கிற நரம்பு போய் டச் ஆகும். இதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பல்ஜ் ஆகிற டிஸ்க் உள்ள போயிடும். செகண்ட் ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் உள்ள போகும். தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகுனா, டிஸ்க்ல இருக்கிற அவுட்டர் லேயர் என்ன ஆகுனா கிழிஞ்சிரும். உள்ள இருக்க நியூக்ளியஸ் வெளியில வந்துருச்சுன்னா உள்ள போகாது. இந்த கண்டிஷனை எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவியரான பிரச்சனையை கொடுக்கும், வலியை கொடுக்கும், ஷாக்கிங் பெயின் இருக்கும், கால் ரெண்டும் மறுத்து போகும். சில பேருக்கு குதிகால நடக்க முடியாது, சில பேருக்கு நுனிக்கால நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, குடைச்சல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கிறவங்க மாப் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், இளைஞர்கள் எல்லாருமே நிறைய பைக் ரைட்ஸ் போறாங்க. அதுலயுமே ஆஃப் ரோட் பைக் ரொம்ப ட்ரெண்ட். ஸோ எல்லாருமே நல்ல பெரிய பைக் வச்சிருப்பாங்க, சாக்சஸர்லாம் வச்சிருக்காங்க. இருந்தாலுமே பைக் ரைடிங் போகும்போது வரக்கூடிய வைப்ரேஷன் கண்டிப்பா நம்முடைய லோயர் பேக்கை அஃபெக்ட் பண்ணும். நிறைய பேஷண்ட் நான் பார்க்கும்போது, நான் பைக்ல போவேன், மார்க்கெட்டிங்ல இருக்கிறேன், ஒரு நாளைக்கு 100-200 கிலோமீட்டர் சாதாரணமா சுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சுத்துற ஏரியாக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுக்கு தான் போவாங்க, கலெக்ஷனுக்கு போவாங்க, டெலிவரிக்கு போவாங்க, லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸ்பீடு பிரேக் குழி எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வைப்ரேஷனால என்ன ஆகுனா, நம்ம ஸ்பைனல் கார்டு ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ரஷன் ஆகி ஸ்பைனல் எலும்புக்கு இடையில இருக்க டிஸ்க் பிதுங்கி கால் நரம்ப கண்டிப்பா பிரஸ் பண்ணும். ஸோ அதனால பைக் ரைடிங் போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதை ட்ரை பண்றது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஜிம்ல போயிட்டு டெட் லிஃப்ட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. கீழே பாருங்க இமேஜ்ல இருக்கு. இந்த டெட் லிஃப்ட் பண்ணும்போது என்னன்னா, குனிஞ்சி மேல தூக்குறாங்க. நார்மலா இருக்கவங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி லோ பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்றது, தொடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். பட் ஆனா லோ பேக் இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிஷன் ஒஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால ஜிம்ல போயிட்டு டெட் லிஃப்ட், ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்குவாட்டிங் பண்றது, ஸ்குவாட் லிஃப்ட் இதெல்லாமே கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு வரும்போது, எனக்கு லோ பேக் இஷ்யூ இருக்கு, ஆனா எப்படி தூங்குறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். சைடுல தூங்குறதா, நேர படுக்கிறதா, இல்ல மல்லாக்க படுக்கிறதா, கவுந்து படுக்கிறதா, ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப சைடுல பெயின் இருக்கு, ரைட்ல பெயின் இருக்கு அப்படின்னா நீங்க லெஃப்ட் சைடுல படுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ரைட் சைடுல இருக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப போதர் பண்ணாது. ஸோ அதனால லெஃப்ட் சைடில் படுத்துங்க. லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் படுத்துங்க. எந்த சைடு வலி இருக்கோ அந்த சைடை கம்ப்ரஸ் பண்ணி படுக்காதீங்க, அந்த சைடை மேலே வச்சுட்டு படுத்துங்க. நீங்கள் சைடில் படுக்கும்போது உங்கள் 2 காலையும் கீழே இமேஜில் காமிக்கிற மாதிரி 2 பில்லோ வச்சுட்டு மேலே கொஞ்சம் ரைஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சுன்னா ஒரு பில்லோவை 2 காலுக்கும் இடையில வச்சு படுத்துக்குங்க. அதே மாதிரி 2 சைடுமே எனக்கு லோ பேக்ல பெயின் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் நேராக படுத்துக்கிறது நல்லது. படுத்தது மட்டும் கிடையாது, சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, படுத்த உடனே பெயின் ஆகும். ஸோ அப்போ ஒரு சின்ன டவல் எடுத்துட்டு அழகாக ரோல் பண்ணிட்டு, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் உங்கள் ஸ்பைனல் கார்டு லோ பேக்கில் இருக்கக்கூடிய
ஆர்ச்சை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக ரோல் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சப்போர்ட் இல்லாமல் படுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகும். இந்த சப்போர்ட் இல்லாமல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் மெத்தை இல்லாமல் ஒரு ஹார்டான ஒரு பிளேனாக இருக்க மர பெஞ்சு இல்லை வந்து ஒரு ஸ்டீல் கட்டிலில் படுக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் லோ பேக்கில் இருக்கக்கூடிய ஆர்ச் வந்து தூக்கிட்டு இருக்கும். அதுக்கு கீழே கை விட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்பைனுமே வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது. லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யோகா ப்ராக்டிஸிங். இந்த யோகா ப்ராக்டிஸிங்கில் வந்து சில யோகா பயிற்சிகள் வந்து முன்னாடி க்ரன்ச் பண்ணி நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி யோகா இருக்குது. ஸோ இந்த யோகா பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை அது செய்யும் போது எனக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெயின் ஆகுது, பெயின் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த மாதிரியான யோகாவை வந்து கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் லோ பேக் இஷ்யூலாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லோ பேக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த யோகா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 10 விஷயங்களையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நோட் பண்ணி வச்சுட்டு எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். அதையும் தாண்டி எனக்கு பெயின் இருக்குது, பெயின் போகவே மாட்டேங்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.